முன்னொரு காலத்துல சூர்தாஸ்னு ஒரு கிருஷ்ண பக்தர் இருந்தார். அவருக்கு பார்வை கிடையாது. ஒரு நாள் கிருஷ்ண பகவான் சூர்தாஸ் முன்னாடி வந்து, ஓ சூர்தாஸ், என்ன பார்க்கறதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கா? நான் உனக்கு கண் பார்வை கொடுக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கு சூர்தாஸ், சுவாமி, கண் இருக்கிறவங்க எல்லாம் உன்னை பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்டாரு. ஓ கிருஷ்ணா, அவங்களுக்கெல்லாம் கண் இருந்தாலும் உன்னோட மங்களகரமான உருவத்தை பார்க்காத குருடர்களா இருக்காங்க. காதுகள் இருந்தாலும் உன் மனோகரமான கானத்தை கேட்காத செவிடர்களா இருக்காங்க. இந்த காதுகள் எதுக்கு? முறம் மாதிரி பெருசா இருக்கு, ஆனா உன் வேணுகானத்தை அவங்களால கேட்க முடியுதா? கண்கள் இருக்கு, ஆனா வெறும் இலவம் பஞ்சு காய் போல இருக்கு. ஆனா எல்லாரும் உன்னை பார்க்க முடியுதா? இல்லையே. உன்னை பார்க்கக்கூடிய கண்கள் வேணும், உன் வேணுகானத்தை கேட்கக்கூடிய காதுகள் வேணும். அவ்வளவுதானே தவிர வெறும் உடல் உறுப்புகள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம். குழந்தைகளே, இந்த சின்ன கதை மூலமா நம்ம பகவான் இதுதான் உண்மையான ஞானம், உண்மையான வைராக்கியம்னு சொல்லி கொடுக்கிறாரு.